ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து பூ பறிக்க வந்திருக்கோம். இதுதான் எங்களுடைய கார்டன். நிறைய செடி வந்து பூ பறிக்க அக்கா நீ ரெண்டு பேர் சேர்ந்து காட்டுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து பூ பறிக்க வந்திருக்கோம். இதுதான் எங்களுடைய கார்டன். இப்போ நிறைய செடி வந்து இதாயிடுச்சு, வெயிலால எல்லாம் அசஸ்பிச்சு. பொறுமையா காமிங்க. யார் வீடியோ எடுக்கிறாங்கன்னா தண்ணுக்குட்டி தான் வீடியோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் என்னென்ன செடின்னு சொல்லுவாங்களாம். சொல்லுவாளா என்னன்னு தெரியல. இது கத்திரிக்காய் பூத்திருக்கு. சரி, நான் பூ பறிக்கிறேன். அடுத்து ஒருத்தி வரா. கூப்பிட்டு வந்தேன். அதான் இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து ஒரு 5 மணிலேருந்து அதுக்கப்புறம் நைட் நாங்கள் கிளம்புறதுக்கு கொஞ்சம் விளாக் எடுத்தோம். அதான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோஸ்லாம் வந்து குட்டீஸ்லாம் வந்து எடுத்தாங்களே, கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்காகவே தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பாவக்காய் செடி, அதுக்கப்புறம் வந்து தக்காளி செடி இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து அம்மா வீட்டு கார்டன் டூர் வந்து நான் போட்டுருந்தேன். அதில் வந்து நிறைய செடிஸ் இருந்தது. இப்போ வந்து எல்லா செடியும் வந்து கொஞ்சம் வெயில் அதுக்கப்புறம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மா மாடிக்கே போகலை. அதனால் நிறைய செடியெலாம் வந்து செத்து போயிடுச்சு. அம்மா வீட்டு கார்டன் டூரில் நான் ஒரு வாட்டி இந்த மாதிரி கொய்யா செடி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். சின்னதாக தான் கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து ஒரு பெரிய தொட்டியில் வச்சுருந்தாங்க. நல்லா நிறைய காய் காய்ச்சிருந்தது. அப்போ கூட நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கருப்பாக பூச்சி அடிச்சிருக்கு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட உங்கள்கிட்ட நான் கேட்டேன். ஆனால் அந்த செடி இப்போ என்னாச்சுன்னா சுத்தமாக இல்லாமல் அப்படியே கருகி போய் செத்து போயிடுச்சு. அந்த செடியும் செத்துச்சு. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் அவ்வளோ நெல்லிக்காய் காய்ச்சிருந்தது. நெல்லிக்காய் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருந்தது. அதுவும் வந்து செத்து போயிடுச்சு. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அம்மா வந்து மாடி பக்கமே போகாமல் விட்டுட்டாங்க. அந்த டைம் வந்து நல்ல மழை டைம் இல்லையா, அதனால் செடிக்கு வெயில் டைம் இல்லையா, அதனால் செடிக்கு தண்ணி ஊற்றலை, எதுவுமே பண்ணாதனால அந்த செடி ரெண்டுமே இதாகிடுச்சு. இதில் கூட நிறைய செடி போயிடுச்சு. நான் ஒரு வாட்டி இடையில வந்திருக்கும் போது செடியே இல்லாத மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ திரும்ப மெயின்டைன் பண்ணுறதுனால கொஞ்சம் செடியெல்லாம் இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்குது. என் தனக்குட்டி தான் நான் வீடியோ எடுக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இது ஜியா அக்கா அக்கா நீ பாரு. இயற்கையான காத்து பாருங்க, இயற்கையான காத்து. ஈவினிங் 5 மணி போல் இருக்கும். எல்லாருமே படுத்துருந்து ஜாலியாக கதை பேசிகிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி ஆகிடுச்சு. சரி, வந்திருக்கதே ஒரு நாள், இந்த ஒரு நாள் பசங்களோட என்ஜாய் பண்ணணும், தூங்கி டைம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாடிக்கு வந்துட்டேன். தனுவும் கூப்பிட்டுட்டா வந்தேனே. ஏற்கனவே அம்மா சொல்லியிருந்தாங்க, நித்தியமலை நல்லா பூ பூக்குதுமா, பறிக்கணும் அப்படின்னுட்டாங்க. சரி, பூ பறிக்கலான்னு வந்தேன்னா அவள் வந்து பூ பறிக்க வாடின்னு கூப்பிட்டா. முந்திலாம் பூ பறிக்க வான்னு கூப்பிட்டா வருவா. இப்போ என்னடானா நான் பூ பறிக்க வரல, வீடியோ எடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டா. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு செல்லாம் எடுத்துகிட்டு வரலாமா, பூ பறிக்க தான் அத்தை வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ நான் கீழே போய் செல்லை எடுத்து வந்து வீடியோ எடுக்கட்டுமா அப்படின்னா. சரி, ஆசைப்படுறாளே, சரி அவள் போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவகிட்ட கொடுத்தோன்னே அவள் எடுத்து முடிக்கையும் வந்து தியா குட்டி வந்துட்டா. அத்தை ஏன்ட்ட கொடுங்க, நான் கொஞ்ச நேரம் சோட்டா எடுக்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அவள் கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு இருந்தா. இப்படி ஆளுக்கு வீடியோ எடுக்கிறேன் நான் சொன்னேன், இந்த வீடியோலாம் நான் அப்லோட் பண்ண மாட்டேன், கொஞ்சம் தான் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு தானும் சொல்லி அனுப்பிச்சிட்டா. நான் வீடியோ பார்ப்பேன், அதனால் நாங்கள் எடுத்த வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து யூடியூப்பில் போடணும், நாங்கள் பார்ப்போம், இல்லைன்னா உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். அதனாலேயே இந்த வீடியோ தனியாக வந்து எடிட் பண்ணி போடுவோம் அப்படின்றதுக்காகவே தான் தனியாக எடிட் பண்ணி போட்டேன். பசங்கள்லாம் இங்கே வீடியோ எடுத்துருக்காங்க. யாழினி வந்து தான் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு அவள் ஊற்றிட்டு இருந்தா. நான் மட்டும் தான் பூ பறிச்சிருந்தேன், ஒரு ஆளால் பறிக்க முடியாதுன்ட்டு அம்மாவும் வந்துட்டாங்க. அன்றைக்கி பூத்து கட்டினது வந்து ஒரு 3 முழங்கிட்ட வந்ததுனால நிறையாவே பூத்து இருந்தது. இப்போல்லாம் பூ விற்கிற விலைக்கு வாங்க முடியாது. அதுக்கு இந்த மாதிரி 3 முழம் அப்படின்ற போது தலை நிறையா சூப்பராகவே வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் அம்மா எனக்கு என் தங்கச்சிக்கெலாம் கட்டி கொடுத்தாங்க, அழகாக வச்சுருந்தோம். ஆனால் இதில் வந்து நெல்லிக்காய் மட்டும் கொஞ்சம் வருது. ஆனால் அந்த கொய்யா வந்து அப்படியே போயிடுச்சு. அப்புறம் கரும்பு செடிங்க வச்சுருக்காங்க.
கோழி கூண்டும் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்தது முந்தி வந்து, இப்போ வந்து சின்னதாக ஆக்கிட்டாங்க. அதனால் செடி வைக்கிறதுக்கு இன்னும் இடமும் நிறைய கிடச்சிருக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிருந்தாங்கன்னு லாஸ்ட் விளாக்ல சொல்லியிருப்பேன். ஸோ 7 மணி 7:15 தான் வந்திருந்தாங்களே. மதிய சாப்பாடே அவங்க இப்போ தான் சாப்பிட்றாங்களே. நைட்டுக்கு நான் சேர்த்து சாப்பிட்றேன், இதுக்கு மேலே சாப்பிட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அம்மா எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க சாப்பாடு, மட்டன் தொக்கு, சிக்கன் 65, முட்டை எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் சாப்பிட. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் எல்லாருமே அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இந்த ஃபோட்டோ என் தம்பி வந்ததே எங்கள்கிட்ட காமிச்சேன். இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணிருக்கோம். இது வந்து எங்கள் மாமா பையன் கல்யாணத்தோட எடுத்த ஃபோட்டோ தான், மொபைல் எடுத்தது தான். அதை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கான். அதனால் பசங்கள்லாம் இதை யூடியூப்பில் காமிட்டு இதை பற்றி நாங்கள் பேசணும் அப்படின்னு ஒரே இது. அதனால் நான் எது பார்க்கவே இல்லை, அவங்களாம் எடுத்து பார்த்து பேசுகிறாங்க. இப்போ எடிட் பண்ணும்போது தான் நான் பார்க்குறேனே இவ்வளோ வீடியோஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு. நான் வீடியோ எடுத்தது போதும்னு சொன்னேன், அப்போ கூட கேட்கல. தானும் எடுத்ததுக்கப்புறம் தியா குட்டி நானும் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரே இது. அப்புறம் அவளும் வாங்கி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதெல்லாம் யார், இது யார் கிஃப்ட் பண்ணா, அதுக்கப்புறம் தான் தெரியுமே இது கிஃப்ட் வந்தது, யார் பண்ணா என்ன ஏதுன்றது வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் இது தெரியுமே. போங்க டேடி. இது வந்து தியா, தனு, அவங்களோட அம்மா, அவங்களோட அப்பா. அவங்க அம்மா கிஃப்ட் செஞ்சு தந்துக்கறாங்களா? அம்மா அம்மாக்கு நான் கிஃப்ட் செஞ்சேன்னு சொல்லு. வெயிட் பண்ணு ஸ்டார்ட். சவுண்ட் அசைல வாங்கணும் சொல்லு. அம்மா வாங்கணும் சொல்லு. பர்த்டே கிஃப்ட் இவங்களுக்கு அத்தைக்கு வந்து தந்தோம், அவங்க அம்மாக்கு வந்து தந்தோம். எல்லாரும் பார்த்துட்டு செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, எப்படி பண்ணீங்க, எப்படி செஞ்சீங்க, எப்போ வாங்குனீங்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து கேட்டுட்டு அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க போல. ஆனா நாங்க தான் போட்டோ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வச்சிருந்தேன். சும்மா பண்ணிக்கிறாங்க. ஆனா அம்மாட பர்த்டேக்கு தான் சொல்லு. அண்ணா அம்மாட பர்த்டேக்கு தான் சொல்றீ. அண்ணா அம்மாட பர்த்டேக்கு தான் சொல்லு. சோ இந்த மாதிரி அவங்களோட அது மம்மியோட பேர் வந்து உத்தராரா சொல்லு. சொல்லணும். மேரேஜ் ஆயிருக்கு. அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வைஃப் வந்து பர்த்டே gift இந்த மாதிரி தந்துட்டாங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அவங்க யாரு வாங்கி அவங்க ஃபேமிலில யார் வாங்கி தந்தாங்கன்னு நேமும் சொல்லுங்க. பை. நாங்க உத்தராரா சொல்லு. இல்ல அடுத்த வீடியோல வந்து நீங்க இந்த வீடியோ வந்து கமெண்ட் பண்ணீங்க பாத்தீங்களா, இப்ப நான் சொன்னது வந்து கமெண்ட் பண்ணீங்க பாத்தீங்களா, அது வந்து கொஞ்ச நாளே படிக்க ஆரம்பிச்சிருவோம். படிப்போம். அது நீங்க யாரெல்லாம் நேம் வருதோடு பை. வெயிட், அம்மாட பர்த்டேக்கு